ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. இதுதான் காலையில் நடந்தது. இல்லை அவங்க இல்லை அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட கல்லூரியிலேருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். 2000 மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலேருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால் இப்போவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி மக்கள் அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். இப்போ புதிய மாற்றமா இல்லை தடுமாற்றமா? இப்போ என்னுடைய பதில் எப்படி இருக்குது? தடுமாற்றமாக இருக்கா? எப்படி இருக்குது? நிலையாக தானே இருக்குது. வாக்களித்த இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணிகள் செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அந்த மக்களுக்கு செய்யணும். தனி ஒரு மனிதரா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் மக்கள். அதிமுக இருந்து பிரிந்து சென்ற போது அவர் வந்து பேசியிருந்தாரு. நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன். விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர். உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்றாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான். இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் விராலிமலை மக்கள் வந்து உங்கள் மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், ஒரு மாற்றம் நீங்க என்ன மாற்றம்னு சொல்லிருங்க. இல்ல, அதுக்காக மாற்றம் இருக்கணும்னு மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். விராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தாங்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அதிமுகவில் இருந்து நீங்கள் வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சுருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதிமுகவோட தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமாக இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு நேற்றுக்கு தான் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் அதிரடியாக நீங்கள் மீட்டிங் போட்டு கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே இப்போ பயங்கர. அதனால தான் நான் ஒரு 12 மணிக்கு மேலே நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்களும் என்னை சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரியான தருணத்தில் நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். நாளைக்கு சபாநாயகரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். நான் என்னுடைய பயணம். இரண்டு அணிகளுமே இணைஞ்சிருச்சு. நேற்று மகிழ்ச்சியானதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அதிமுக. இப்போ நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா?
எல்லாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவோட வழியில் பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம் அப்படிதான் சார். சார் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க, சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது திருமண நிகழ்ச்சியில் பெரும்பாலும் நான் பார்க்கல, அந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்லை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சலாளர் வந்தாங்க, நகரச்சலாளர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். நிறைய வந்தது சொல்ல வேண்டிய தருணத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் இங்கே தான் இருக்கேன், புதுக்கோட்டையில். நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. நம்ம எப்போ வேணாலும் சந்திச்சுக்கலாம். காலையில இருந்து கட்சி நிர்வாகிகள் சொல்லி ஒரு பரவலா கருத்து இருக்கு. இப்ப வந்து கட்சி தலைமையில் அதாவது எடப்பாடி தரப்புல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா, எதுவும் பேசுறாங்களா சார்? இந்த மாதிரி அதாவது டிவில எல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்லை நீ ரொம்ப பாவம் மனோ, நல்ல நண்பர், பதட்டமா வேண்டாம், பொறுமையா இருக்கு, பொறுமையா. இல்லை அதுதான் மக்கள் என்ன சொல்றாங்க. இப்போ காலையில் நான் வந்து ஒரு 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்னால் வெளியில் நகர முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். பல்வேறு கருத்துக்களை எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. தாய்மார்கள் சொல்கிறாங்க, ஒரு பல கருத்துக்களை சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம எங்களுடைய கட்சி ஒன்றியச்சலாளர் சொன்னாங்க, வேகமாக சொல்கிறாங்க, ஆதங்கமாக சொல்கிறாங்க. ரொம்ப நீங்கள் தம்பி நம்ம மனோ இப்போ வேகமாக கேட்குறால அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. நான் எல்லாரையும் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, ரைட் அப்படின்னு எல்லா கருத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கேன். ஸோ கருத்து கேட்கின்ற நிகழ்வு தொடர்கிறது. செயல்பாடு எப்படி சார் இருக்கு? 20 நாள் ஆச்சு. அதனால கருத்துக்கள் பல்வேறு யூகங்கள் வந்து தமிழக அரசியல்ல புரண்டோடிக்கிறதுக்கு அதுல ஒரு உறுதியான ஒரு பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஓட்டுமே, என்ன இருக்கு. நன்றி. அதிமுக தலைமையில தகவல் காலையில இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பேசுறாங்களா சார்? யாரு நீங்க தானே சொல்றீங்க, நான் தான் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். வெரி கிளியர். நீங்க ரொம்ப நிதானமா இருக்கீங்க, கிளியரா இருக்கீங்க. முதல்ச்சி அரசியலாலே நீங்க சொல்லிட்டீங்க, மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படும், மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? எந்த முடிவும் என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் என்ன நினைக்கிறார்களோ, என் வாக்களை பெறுவதற்காக எனக்காக எந்த அளவிற்கு என்னுடைய கட்சி நிர்வாகிகள், எங்கள் நண்பர்கள் எல்லாரும் உழைத்தார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். என்ன கருத்து? காலையில இருந்து அதிகமாக கருத்து என்ன சார் வந்திருக்கு? பேசியிருக்கிறேன். இன்னும் இன்றைக்கு மாலையும் சந்திக்கிறேன், நாளைக்கு காலையும் சந்திக்கிறேன். அவசரப்படாம என்னுடைய கருத்துக்கள் மாற்றம் இருக்குமா? ஏன் இந்த அவசரம்? நன்றி.